காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் விட்டு புறப்பட்டு போகும்போது என்னை காணாதிருப்பீர்கள் என்று அவர்களுக்கு அறிவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லும் அளவும் அவரை காணாதிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போகிறார். விரைவில் அவர் இந்த உலகத்தை விட்டு தம்முடைய பிதாவிடத்திற்கு போகப் போகிறார். அதன் பின்பு அவரை யாரும் காண முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு சிலர் மாத்திரமே அவரை தங்கள் கண்களால் கண்டார்கள். அவர் பரமேறி போனபோது ஒரு சிலர் மாத்திரமே அந்த சம்பவத்தை தங்கள் கண்களால் கண்டு சாட்சி பகர்ந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் இயேசுவை காணவில்லை. பிரத்யட்சமான இந்த உலகத்தில் இருந்து அவர் அதரிசனமான உலகத்திற்கு கடந்து போய்விட்டார். எல்லா காரியங்களும் மறுபடியும் சீராக்கப்படும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து தமது இரகசிய வருகையின் போது இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார். அப்போது நம்முடைய கண்கள் அவரை பிரத்யட்சமாக காணும். அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சத்தமாக முழங்கி அவரை வரவேற்பார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள் மாத்திரமே அவரை வரவேற்பார்கள். நாமும் கர்த்தரை ஆராதிக்கும் பரிசுத்தவான்களின் கூட்டத்தாரோடு இப்போதே சேர்ந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரையிலும் ஜனங்கள் அவரை காணாதிருப்பார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் அங்கீகரித்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை தங்கள் கர்த்தராக விசுவாசித்து அங்கீகரிக்கும் போதுதான் யூதர்கள் தங்கள் சமாதானத்திற்குரிய காரியங்களை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று தங்கள் நாவினால் அறிக்கை செய்யும் வரையிலும் அவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாகவே இருப்பார்கள். இயேசுவை காண விரும்பாமல் இவர்கள் தங்கள் கண்களை வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறார்கள். கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு நியாயப்படி தண்டனை கொடுக்கப்படும். இவர்கள் கண்ணை திறந்து பார்க்கவில்லை என்றால் ஒன்றையும் காண மாட்டார்கள். இந்த வார்த்தையோடு இயேசு கிறிஸ்து தமது பிரசங்கத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார். அப்போது எல்லா கண்களும் அவரை காணும். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தியவர்களும் அன்று அவரை கர்த்தர் என்று புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஓசன்னா என்று கூறும்போது அவர்களை பரியாசம் பண்ணியவர்கள் எல்லாம் இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். தாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அறிக்கையிடுவார்கள். இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வதற்கு அவர்கள் அதுவரையிலும் காத்திராமல் இப்போதே அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நாம் மறுபடியும் காண்போம். யூதர்களும் காண்பார்கள். அவர்கள் சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் ஏற்கனவே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கூறியிருக்கிறார்கள்.